ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ ரெகுலராக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இரும்பு சத்து நிறைந்த சத்தான சுவையான முருங்கை இலை சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இலைகளை நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு பறித்து எடுத்துக்கலாம். இலைகளை தனித்தனியாக பறிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குச்சிகளோடவே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இலைகள் இல்லாமல் குச்சிகள் மட்டுமே சூப் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நம்ம கொழுந்து இலைகளை அப்படியே கிள்ளி எடுத்துக்கலாம். பழுப்பு இலைகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை நீக்கிட்டு இலைகளை பறிச்சுக்கலாம். தேவையான அளவு இலைகளை பறித்து எடுத்துட்டு நம்ம சூப் ரெடி பண்ணலாம். சூப் எந்த டைமில் எடுத்துக்கலான்னா, காலையில் 10 அல்லது 11 மணி அந்த டைமில், சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் நம்ம சூப் எடுக்கக்கூடாது. இலைகளை நம்ம நல்லா கழுவிட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். மூணு டம்ளர் சூப் வேணுங்கிறதுனால 4 கப் தண்ணீர் விட்டுருக்கேன். கொதித்து வரும்போது நம்மளுக்கு அளவு குறைஞ்சு 3 டம்ளர் ஆயிரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு தேவைப்பட்டால் அதுவும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ அந்த தண்ணீர் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஒரு 10 மினிட்ஸ் கொதித்து வரும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி சுண்டி திக்காக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா அதை மசிச்சு விட்டு நம்ம பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக இருக்குது. அந்த இலைகள் இருக்கிறதையும் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பெண்கள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். மிளகுத்தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.